பிக் பாஸ் சீசன் 9 எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது? தமிழ்ல பார்த்தாலும் நிறைய பேர் கடுப்பாயிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் ஹோஸ்ட் பண்ண போறாரா அப்படின்ற ஒரு ரூமர் பாத்தீங்கன்னா இப்ப கிளம்பி இருக்கு. விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரா? எப்போ இந்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது? அந்த ஐ லோகோ வச்சு எப்போ லான்ச் பண்ண போறாங்க? அடுத்தடுத்து ப்ரோமோக்கள்லாம் எப்போ வரும்? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷியாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அபிஷியல் கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில இதே நம்ம ரிவீல் பண்ண போறோம். ஏன்னா ஒரு சில வெப்சைட்ல சொல்லுவாங்க, அது நம்ம வருஷம் பார்த்துட்டு இருக்கோம், அது கரெக்டாவே இருக்கும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல ஒரு 18 பேர் கொண்ட குழுவை வச்சு பாத்தீங்கன்னா 18 பேர் சொல்லியிருக்காங்க. அதுல மேபி ஒரு 10 அல்லது 15 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாராரு எல்லாத்தையுமே நம்ம பாத்திரலாம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேல ஒரு இது போயிட்டு இருக்கு, அதனால விஜய் சேதுபதி வரமாட்டாரு, அதனால எஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை பிடிக்கணும், வேற லெவல்ல ஃபேன் பேஸை பிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஆல்ரெடி விஜய் டிவிக்கும் அவருக்கு ஒரு டச் இருக்கு. அதனால விஜய் சேதுபதிக்கு பதிலா பாத்தீங்கன்னா எஸ்கே அவர்கள் தான் தொகுத்து வழங்க போறாரு அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. எப்படி இருக்கு அந்த மாதிரிதான் நம்மளுக்குமே காண்டா இருந்துச்சு. அதனால விஜய் சேதுபதி வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்போதைக்கு அவரோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த மந்த் எண்டு அல்லது பாத்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோக்கான ஷூட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போன சீசன் பார்த்தோம், பஸ்ல போவாரு, காய்கறி வாங்குவாரு, சார் இங்க வேணாம் சார் அங்க வச்சுக்கோங்க சார், அந்த மாதிரி மொக்கையா இருந்துச்சு. இந்த டைம் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சூப்பராகவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மலையாளத்தோட ப்ரோமோ இன்னைக்கு பார்த்தேங்க. உண்மையிலே நம்ம தமிழ்ல ஒரு வேர்ட் கேட்கும்போது அங்க கேட்கும்போது வேற மாதிரி இருக்கு. கேப்டன்ஸுக்கு யோக்கியதை இல்லைன்னு நினைக்கக்கூடிய யாரு யோக்கியதை இல்லையா, என்னப்பா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லாம் ஷேவிங் அந்த கிரீம் இருக்குல்ல, அதை நீங்க மூஞ்சில தடவுங்க, இவெல்லாம் கேப்டன்சிக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ரிகர் பண்ற மாதிரியான டாஸ்க் இருக்கு. இந்த மாதிரிதான்ல நம்மளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆடியன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு கொஞ்சமும் சங்கடம் இல்லாம ஒரு தரமான சீசனா இது இருக்கும். 9th சீசன் நவரசங்கள் கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன் முடியும் போதே ஒரு ஹிண்டையுமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஏன்னா டீமும் மாறப்போகுது. ஹாட் ஸ்டாரோட பாத்தீங்கன்னா ஜியோ மெர்ஜா இருக்கனால கலர்ஸ் டீம்ல இருந்து நிறைய பேர் வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா விஜய் சேதுபதி போன தடவை ஒரு எட்ட முடியாத ஒரு மைல்கல்லை உலகநாயகன் பண்ணதோட டிஆர்பியை வேற லெவல்ல ஏற்றி கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதனால இந்த டைம் வேற லெவல்ல என்ன போன டைம் அனுபவமும் இருக்கு. அதனால இந்த டைம் கண்டிப்பாவே நல்லாவே பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எப்ப அந்த ஐ லோகோ ப்ரோமோ எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளி ஒரு ப்ரோமோ வரும். எப்ப தொடங்க விரைவில் சொல்லிட்டு ஒரு லோகோட ப்ரோமோ வரும். அதுக்கப்புறமேட்டு ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் சொல்லுவாரு, எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஹிண்ட்டுமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ப்ரோமோ அல்லது எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செப்டம்பர் செகண்ட் வீக்குக்கு மேல இந்த ஹைப் இன்னுமே கிரியேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் எல்லாம் ஃபைனல் எல்லாம் தொடங்க போகுது அப்படின்ற ஒரு ஹைப்பையுமே கிரியேட் பண்ணிட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தகவல் வருது. என்னைய பொறுத்தவங்க அப்படிதான் தொடங்கி பாத்தீங்கன்னா பொங்கல் வாக்குல முடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா நடுவில் தீபாவளி ஃபெஸ்டிவல் எல்லாமே இருக்கும். ப்ரோமோஸ் அதிகமாவே வரும். அதனால பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல்னால நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கில் தான் பண்ண போறாங்க. யாரெல்லாம் வர வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு 10 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சைட்ல போன டைம் விட்ட நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாரதி கண்ணம்மாள் நடிச்ச வில்லியா நடிச்ச ஃபரீனா தான் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்கிறாங்க. அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பூனம் பாட்சம் பட வாய்ப்புகள் அந்த அளவு கிடையாது. ஒரு நல்ல ஒரு இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புஷ்பா புருஷா அவங்க எல்லாம் நம்ம எந்த அளவு பாத்தீங்கன்னா ரேஸ்மா இது பண்ணோம், அந்த ஒரு கேட்டகரியில அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்ம பூனம் பாட்சாவும் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷபானா பேர் தான் போன சீசன்ல இருந்து அடிபட்டு இருக்கு. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு குறைஷி போன சீசன் வந்திருந்தாரு அப்படின்னு நல்லா வாங்கி கட்டியிருப்பாரு. ஏன்னா பிரியங்காக்கெல்லாம் சொம்படிச்சு வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இந்த தடவை பாத்தீங்கன்னா குக்குத் கோமாளி இவர் தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால இவர் வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நட்சத்திரா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சன் டிவி சீரியல் எல்லாம் பார்த்திருப்பீங்க, தமிழும் சரஸ்வதியில கூட பார்த்திருப்பீங்க. போன தடவை தீபக்கு, இந்த தடவை நட்சத்திரா வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு ரியோவோட சேர்ந்து ஒரு ஷார்ட் பிலிம் கூட நடிச்சிருந்தாங்க. அப்புறமேட்டு நம்ம இவரோட சேர்ந்து நிறைய ஷார்ட் பிலிம் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நேகா, இவங்க பாத்தீங்கன்னா போன தடவை
தவிர விஷால் வந்து லெஃப்ட் ரைட் வாங்கினாங்க. இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்லையும் கூட சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இவங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அஸ்வின் வாயால கெட்டு போயிட்டிய தலைவா அப்படின்ற மாதிரி ஒரு செம்பின்னு ஒரு படம் கூட நடிச்சாரு. ஒரு சில படங்கள்லாம் கூட பண்ணாரு. இருந்தாலுமே இப்ப பட வாய்ப்புகள் இல்ல. ரெட்டைவால் குருவியில பார்த்தது, அதுக்கப்புறமேட்டு ஒரு சில சீரியல் கமிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இல்ல இப்ப பட வாய்ப்புகள் அந்த மாதிரி இல்ல, ஏன்னா யாரும் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு அமரன் படத்தில் நடிச்சிருந்தாரு. இப்போ குக்குத் கோமாளியில வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்புறமேட்டு விஜய் பார்வதி இவங்க வந்து நம்ம ஜீ தமிழ்ல நடந்த வந்து சர்வைவர்ல நம்ம பார்த்திருப்போம். அதை கூட நம்ம ரிவ்யூ கூட பண்ணியிருந்தோம். வேற லெவல்ல கண்டென்ட் கொடுத்தாங்க. இவங்க எல்லா சீசனும் இவங்களை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சீசன் இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 சீசனா சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன் அவர் கன்ஃபார்ம் வருவாரு. ஏன்னா படமும் அந்த அளவு பண்ணல, ஒரு ஆங்கரா நிரூபிச்சிருக்காரு. ஒரு வேற லெவல் ஒரு கேட்டகரியில நிரூபிக்கணும் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா இவர் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சந்தோஷ் பிரதாப் இவர் வந்து குக்குத் கோமாளிலே வந்திருக்காரு. ஜீ தமிழ்ல நடந்த வந்து சர்வேவருக்கு இவர் போக வேண்டியது. இவரை நான் இன்டர்வியூ பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், அதாவது பிக் பாஸ்க்கு வருவீங்களா, எதுக்கு போக விரும்புறீங்க, ஏன்னா 2 இதுலயுமே கூப்பிட்டுருந்தாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன் பட வாய்ப்புகள்னால அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. போன சீசனுமே அவர் அடிபட்டுச்சு, அதனால கண்டிப்பா அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப இவங்க தம்பியோட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இந்த போட்டோ வச்சு நீங்க யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. இவங்க போன சீசனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேர் வந்து ரொம்ப அடிபட்டுச்சு. இந்த சீசன் கன்ஃபார்ம் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா புவியரசு நம்ம ஜீ தமிழ்ல நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரியாலிட்டி ஷோலாம் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆக்டரா நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து பிக் பாஸ் கண்டிப்பாவே வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அண்ணன் வினோத் பாபு இவர்கிட்ட கூட நம்ம கேட்டு கூட சொல்லிடலாம், பிரச்சனை கிடையாது. அண்ணன் போன சீசனுக்கு முந்தின சீசனே வராரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கலக்கப்போது யாரிலையும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆங்கராவும் பண்ணியிருக்காரு, சீரியல்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. தென்றல் வந்து எண்ணெய் தொடு, அதனால இவர் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்புறமேட்டு அந்த சாண்டி நிறைய சீசன் அந்த டான்ஸ் கேட்டகரியில ஒரு சூப்பரான பர்சனை இறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தனித்துவமான வாய்ப்புமே கிடைச்சா அமீர் இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு. அதனால சதீஷ் கிருஷ்ணன் வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு படத்தை கூட டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, பிக் பாஸ்க்கு வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்புறமேட்டு திவ்யா துரைசாமி இப்ப வாழை படத்துல நல்லாவே நடிச்சிருந்தாங்க. பிக் பாஸ்ல போன சீசனே வந்து ரம்யா பாண்டியன் கேட்டகரியில அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சீசன் இவங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்புறமேட்டு நம்ம கட்டத்தரை வந்து பாத்தீங்கன்னா போன சீசன் ஒரு சீசன் அவங்க பையன் வந்து வேற லெவல்ல பண்ணாரு. மும்தாஜ்னா சண்டை போட்டாரு, நான் இறங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே களமிறங்க இருக்காரு. அதனால வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு மாடலிங் ஒரு பேர்கள் அடிப்படுது. அது மட்டும் இல்லாம லட்சுமி ராமகிருஷ்ணன், டிவிகேல வந்து விலகி போனாங்கல்ல அக்கா, அவங்க பேர் வைஷ்ணவி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில நிறைய பேர்கள் அடிப்படுது. இவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது. யாரெல்லாம் உள்ள வரப்போறாங்க, இந்த கண்டஸ்டன் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும். ஹோஸ்ட் விஜய் சேதுபதி இந்த தடவை என்ன மாதிரி பண்ண போறாரு, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.